அது கொடுங்க, நான் வச்சுருக்கேன். எதையாவது ஒன்று. தண்ணி இருக்கா? அதனால் எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க. நீங்களாம் இது வாஷிங் மிஷினில் போடும். எனக்கு செருப்பு இல்லை. கதவு திறக்கணுமே, அது பயமாக இருக்கும். ஓடிட்டாரு. சொல்லக்கு சி தெரிச்சுக்கிட்டு. ஏங்க கிண்ணத்தோட வைக்கிறீங்க, கீழே கொட்டுங்கங்க. பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறது எடுங்கங்க. நீங்கள் எடுக்கலைன்னா நான் கீழே கொட்டிடுவேன். இப்போ எடுங்கங்க ப்ளீஸ்ங்க. அது எதுக்கு என்ன போடணுமோ அதை போடுங்க போதும். நல்ல அரிசியை வறுத்துட்டு வரீங்க. கிண்ணத்தில் முதல்ல கொஞ்சோண்டு கீழே சிந்தனை அள்ளி வச்சுருந்தேன். முடிங்கிடிமா இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணாமே. வாங்கி போய் கிடக்குது. உங்களால தான், நீங்கள் தான் ஊற்றணும். நேரத்தி ஊற்றுனேன். மருதாணியாவது ஒரு நாளைக்கு பிடிங்கி வைக்கலாம். பிள்ளைங்களுக்கு சரியாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி நம்ம மருதாணி தானே பிடிங்க வச்சேன். இந்த டீ தூள்லாம் வடிகட்டுறீங்களா? ரோஜா செடிக்கு போடு, அப்போ நல்லா போடலாம். ஊத்துடி, இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமையா வச்சுருக்கீங்க. அது மறந்தே போயிட்டேன். ரோசா செடி நேற்று ஊற்றலை, நேற்று நைட்டு. அதை நான் பார்க்க எங்கே இது தழுத்துட்டு வருது, நீங்கள் காணோம், வெறும் குச்சி தான் கிடக்கு. காலையில் தாண்டி இலை விரிஞ்சிருக்கும், நைட்டு தூங்குச்சா? இலை நிற்கிது பாரு, இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. காலையில் நீ வந்து பாரு, விரியுமா? விரிஞ்சு நிற்கும். இலை தழுத்துருக்காதுல. என்ல வாட்சிட சொல்லி ஃபீல் பண்ணுது. இதில் நிறையா ஊற்றுங்க மருதாணிக்கெலாம் இல்லையே. அது டப்பா தண்ணி கழுவு கீழே ஓட்ட பெருசாக இருக்கானு. தண்ணிலாம் வெளியே வரல. அதுக்கு பாரு எல்லாம் ஒடியாந்துடும். அதனால தான் சீக்கிரம் அந்த மண் அந்த இது மட்டும் ட்ரை ஆகுறதா? ட்ரை ஆகி கிடக்கு. எல்லா தண்ணியும் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அடியில் ஓட்ட போட்டேன். என்ன கரெக்டாக பைக்கு தான்